ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் பெட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா வந்து காம்போ கிட் மாதிரி ஃபிஷ் டேங்க் மூடி, மோட்ரு, அப்புறம் வந்து கல் பாக்கெட்டு, லைட்டு இதெல்லாமே சேர்த்து மொத்தமாக செட்டாக வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். நம்ம டெலிவரி பண்ணுற வீடியோ, அதாவது நம்ம போய் எப்படி அவங்களுக்கு வந்து ஃபிஷ் டேங்க்கில் வச்சு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். தண்ணி ஊற்றி மீனெல்லாம் விட்டு நம்ம எல்லாமே ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து சேஃபாக அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாதுன்றதால நம்ம வந்து போய் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு இங்கே இந்த ஆக்சுவலாக இது ஒரு சைஸ் டேங்க்கு. நம்ம இது வரைக்கும் ஒரு 5 டேங்க் 6 டேங்க் கொஞ்சம் பெரிய சைஸில் கூட பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நான் வந்து எதுவுமே வீடியோ எடுக்கலை. இப்போ தான் வந்து நமக்கு சரி ஓகே நம்ம வீடியோவில் போடலாம் அப்படின்றனால நம்ம வந்து இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அருப்புக்கோட்டை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க பீப்புள்ஸ் வந்து யாருக்காவது இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் டேங்க் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம ஃபிட் ஷாப் வந்து ஒரு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். எந்தெந்த மாதிரி வைக்கலான்ட்டு நம்ம ஃபிஷ்ஷஸ் பார்க்கும்போது நிறைய ஐடியா கிடைக்கும். நீங்கள் பார்த்து புக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நாங்களே வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருப்புக்கோட்டை சரௌண்டிங்கில் மட்டும் இது இருக்குது. இப்போதைக்கு வந்து அவ்வளோதான் நம்ம வகை தான் பண்ணிகிட்ருக்கோம். இவங்களுக்கு என்ன மாதிரி மீன் அதே மாதிரி நம்மளே கலெக்ட் பண்ணிட்டோம். இவங்களுக்கு எப்படின்னா மாலி ஃபிஷஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். மாலியில் கொஞ்சம் வெரைட்டிஸ் கலெக்ட் பண்ணோம். தென் வந்து ஒரு கப்பி ஸ்பேர்ஸ்க்கு செலக்ட் பண்ணோம். மெயினாக இப்போதைக்கு வந்து சின்ன சின்னதாக நிறையா கொடுத்தோம்னா ஃபிஷ் டேங்க் பார்க்க நல்லாயிருக்குன்ற அப்படி ஒரு ரீசனுக்காக நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணோம். இது நீங்களாக வந்து கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் அது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ அவங்களாம் நீங்களாக மீன் கொண்டு வாங்கன்னு சொல்கிறனால நாங்கள் பிடிச்சிருந்துருக்கோம். இது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு ஏற்றப்பில் ஃபிஷ் டேங்க் ஏற்றப்பில் ஏஞ்சல் ஃபிஷஸ் இருக்குது, நிறையா இருக்குது. கோல்டு ஃபிஷ்லேயே வெரைட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்களே வாங்கிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபிஷ்ஷஸ் பொறுத்தவரை நல்லா ஆக்டிவாக இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம இது எங்கே இருக்குன்னா, அருப்புக்கோட்டையில் காந்தி நகர் ஏரியா தாண்டி செம்பட்டி போகணும். ஆத்திப்பட்டியை தாண்டி செம்பட்டி ஒரு ரோடு ஒன்று பிரியும். அந்த ஒரு இதில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது எல்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அருப்புக்கோட்டை சரௌண்டிங்கில் இருக்கவங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ அடுத்து வேறு கஸ்டமர் வந்து இந்த எடுங்க அந்த எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ இருக்குது. ஸோ நம்ம இவங்களுக்கு கலெக்ட் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணுறதை வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஃபுல்லாக. இப்போ இதான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்க ஃபிஷ்ஷஸ்ஸு ஃபுல்லாகவே மாலி ஃபிஷ்ஷஸ் தான். ஒரு பேர் மட்டும் கப்பி ஃபிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம இந்த சைஸில் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இது குட்டி போட்டுச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பழகிருப்பாங்க. புதுசாக நம்ம டேரெக்டாக குட்டி போடுற மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி க்ரோ பண்ணுறது, டெய்லி ஃபீட் பண்ணுவாங்களா, அது என்னங்கிறது அவங்க தான் பார்த்துக்குவாங்க. இப்போ வந்து நம்ம கஸ்டமர் வீட்டுக்கு போய்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, ஃபிஷ் டேங்க் லைட்டாக கழுவிட்டு ஏர் ஸ்டிக்கை வந்து மோட்டரில் கனெக்ட் பண்ணி உள்ளே வச்சிட்டோம். ஏன்னா நமக்கு கல் பாக்கெட் போட்டு வைக்கிறத விட ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லைட்டையும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி லைட்டாக டெமோ எப்படி இருக்கும், இந்த இடத்துல ஓகேவா இருக்குமா அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக நாங்கள் இப்படி வச்சிட்டோம். ஸோ அவங்க வந்து ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வச்சுட்டு நம்ம அடுத்து கல் பாக்கெட் போட வேண்டியதான். இது வந்து நம்ம சும்மா அவங்கள்ட்ட ஒரு டெமோக்காக காட்டுறதுக்காக நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். லைட்டையும் இதை மாட்டி வச்சிட்டோம். தென் வந்து நம்ம கல் பாக்கெட் போட்டாச்சு. இது மொத்தம் 4 கல் தேவைப்பட்டுச்சு. ஸோ 4 கல் பாக்கெட் வந்து போட்டோம்னா நல்லா ப்ளூ கலராக நல்லா ஷைனிங்காக மாறிடுச்சு. தென் வந்து நமக்கு தண்ணி விட்டுறோம். தண்ணி எப்போயுமே வந்து எந்த மீன் வாங்கினாலும் உப்பு தண்ணி தான் விடணும். சம்டைம்ஸ் சில பேர் மறந்துட்டு நல்ல தண்ணி விட்டுறாங்க. நல்ல தண்ணியில் வந்து எந்த மீனுமே இருக்காது. உப்பு தண்ணி தான் விடணும். ஏன்னா இது கூட தெரியாதுன்னு நான் சொல்லிடாதீங்க. ஏன்னா கொஞ்சம் பேருக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக வந்து உப்பு தண்ணியில் தான் விடணும். நல்ல தண்ணியில் விடக்கூடாது. தென் வந்து நமக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஃபிஷ்ஷை வந்து உள்ளே விட்டுட்டோம். ஃபிஷ்ஷை வந்து ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகணுனாலும் அப்படியே விட்டுட்டோம். நீங்கள் வெளியே வாங்கிட்டு வரதா இருந்துச்சுன்னா தனியாக ஒரு பக்கெட் எடுத்து அதில் மீனை விட்டுட்டு மீனை மட்டும் இதில் விடணும். இல்லைனா மீன் பாக்கெட்டோட இந்த மாதிரி மிதக்க விட்டுறணும். இப்போ நாங்கள் விட்டுருக்கோம்ல, அந்த மாதிரி மிதக்க விட்டுட்டு நம்ம ஏர் ஸ்டிக்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்ச நேரம் ஒரு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மீனை வந்து டேரெக்டாக விட்டுலாம். எப்போயுமே எங்கே மீன் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டெம்பரேச்சரும் அந்த ஃபிஷ்ஷோட டெம்பரேச்சரும் கொஞ்சம் ஒரே சைஸில் இருக்கணும். அதனால் பாக்கெட்டோட வந்து ஃபிஷ் டேங்க்கில் வந்து மிதக்க விட்டுருங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக செட் ஆகும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக ஆகிடுச்சுன்னா மீன் வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி எதுவும் வராது. ஸோ மீனுக்கு ஒன்றும் ஆகாது. ஃபஸ்ட் டைம் மட்டும் இந்த ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம ஒரு தடவை விட்டுட்டோம்னா அடுத்த பிரச்சனை இல்லை. நம்ம தைரியமாக விட்டலாம். எந்த மீன் வாங்கினாலும் ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் வந்து இந்த ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபிஷ் டேங்க் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து உள்ளே விட்டுற வேண்டியதான். தென் வந்து நம்ம ஃபிஷ்ஷஸை வந்து உள்ளே விட்டாச்சு. ஃபிஷ்ஷஸில் வந்து நமக்கு ஏன்னா உங்களுக்கு இப்போயே தெரியும், கலர்ஃபுல்லாக இருக்குது தெரியும். அதுவும் நம்ம நைட் டைம் வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம்னா சூப்பராக இருக்கும். மீன் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்தளவில் செம்மையாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ் விட்டாச்சு. கொஞ்சம் பிளாட்டி, மாலிஸு, கப்பீஸுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிக்சிங்காக தான் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்றனால கொடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான் கஷ்டம். நமக்கு வந்து கொடுக்க வேண்டியது நம்ம டெலிவரி முடிச்சாச்சு. ஸோ கஸ்டமரும் ஹாப்பி, நம்மளும் ஹாப்பி. அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்னா லைட் வந்து நம்ம ஒரு லைட்டிங்காக போட்டு காட்டணும். ஏன்னா நமக்கு சம்டைம்ஸ் வந்து என்னென்ன கலர் இருக்குன்னு நமக்கு தெரியணும்ல. அதனால் வந்து இப்படி நீங்கள் காலையில் ஆஃப் பண்ணிக்கலாம், நைட் ஆஃப் பண்ணலாம் சொல்லி பேசிக்காக நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு ஃபிஷ் டேங்க் டாப்பை வச்சு மூடிட்டு சேஃபாக வந்துட்டோம். ஸோ கஸ்டமருக்கு ரொம்ப வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நமக்கு அடுத்து ஃபிஷ்ஷஸ் கலெக்ஷன் எடுக்க போகிறோம். அதை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.